பொங்கல் வாழ்த்து செய்தி என்பது வெறும் வாழ்த்தாக மட்டும், வெறும் மகிழ்ச்சி என்பது வார்த்தையில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழனும் மகிழ்ச்சியோடு இருந்திட வேண்டும். பொங்கல் தினத்தன்று இது போன்ற அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது உள்ளபடி எனக்கு ஒரு கனத்த இதயத்தை தருகிறது என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி அது சார்ந்து உடனடியாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதனால் தலைமைச் செயலகத்துக்கு உடனடியாக என்னையும் அழைத்துக் கொண்டு அங்கே இருக்கின்ற அதிகாரிடம் பேசிய பொழுது அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லும்பொழுது நான் எடுத்து சொன்னேன். அவர்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு முழு நேரம் என்பதை உறுதிப்படுத்திட வேண்டும், எங்களுக்கான பணியை நீங்கள் உறுதி செய்திட வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் கோரிக்கையாக இருக்கிறது என்று சொல்லும்பொழுது அது சார்ந்து அதிகாரிகள் ஒரு சில பேர் ஒரு சில கருத்துக்கெல்லாம் எங்கள் எடுத்து சொன்னார்கள். கண்டிப்பாக இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றியவர்களோ அவர்களுடைய அனுபவம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்களை அப்சர்வ் பண்ணி தான் ஆக வேண்டும். அதற்கென்று இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலத்தினுடைய தீர்ப்புகள்லாம் எங்களிடம் காமிச்சிருக்காங்க. எங்களுக்கும் அதற்கான கருத்துக்கெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது அந்த கருத்தை நாம் எப்படி பின்பற்றலாமா, அது சார்ந்து நாம் பின்பற்றும் பொழுது முழு நேரம் என்று வரும்பொழுது முழுமையாக இவர்களை நாம் பணியில் ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் அது சார்ந்து நமக்கு வேறாச்சும் சட்ட சிக்கல் அவங்க சொன்னாங்க, சார் எங்களை விடுங்க சார், உங்களோட லா டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் உட்காந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக மீட்டிங்கும் கண்டிப்பாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இடைக்காலமாக இந்த போராட்டத்தை அவர் முடிவு செய்து முடித்து அவர்கள் ஊருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக செல்லிட வேண்டும் என்பதற்காக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எப்படி 2500 ரூபாய் நாம் உயர்த்தி அது 12,500 இதை மாற்றினமோ, இப்பொழுது கூடுதலாக மீண்டும் ஒரு 2500 ரூபாயை உயர்த்தி அதை 15,000 ரூபாயாக நாம் உயர்த்திட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முடிவை இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். ஆக அதோடு சேர்ந்து இவர்களுடைய கோரிக்கை என்பது ஒரு 200 குடும்பங்கள் இதுவரைக்கும் மறைந்தே போயிருக்கிறார்கள். அந்த குடும்பம் சார்ந்து நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று, ஏன்னா அவர்களும் எங்களுடைய ஆசிரியர் இனம்தான், எங்களுக்காக உழைத்த இனம்தான். அந்த 200 குடும்பங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் என்பதை அதை கலந்து ஆலோசித்து அதை அந்த முடிவை நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.